நண்பர்களே, வெல்கம் டு திங்கிங் ஃபார் எக்ஸாம்ஸ். இந்த சேனல் எதுக்கானதுன்னா, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அடுத்து பிரைவேட் ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குல்ல, அதை பற்றின நோட்டிஃபிகேஷன், அதோட ஹிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது. இதில் நாங்கள் வந்து மேக்ஸுக்கு ஆப்டிடியூடுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் என்னது AFCAT 01/2026 ஃபார் ஃப்ளையிங் பிரான்ச் அண்ட் கிரவுண்ட் டியூட்டி, அதுக்கான டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸை கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா NCC ஸ்பெஷல் என்ட்ரியும் உண்டு. இதோட டேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 17 நவம்பர் 2025 to 14 டிசம்பர் 2025 வருது. என்ன வெப்சைட் வந்து https://afcat.edcal.co.in. இதில் முக்கியமான என்னெல்லாம் பார்ப்போம். இதில் என்னது மொத்தமாக என்னெல்லாம் இருக்குன்னா AFCAT என்ட்ரி. இதில் வந்து ஃப்ளையிங்கில் வந்து என்னென்னா மென் பிசினா வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கிறது, உமன் பிசி. SSC வந்து என்னென்னா இதில் பாருங்கள், SSC வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். பெர்மனெண்ட் வந்து டோட்டலாக லைஃப் ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ ஷார்ட் சர்வீஸ் வந்து 10 இயர்ஸ் ப்ளஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இதில் மென்னுக்கும் உமனுக்கும் இல்லை. ஷார்ட் இதில் வந்து மென்னுக்கு 34ம் உமனுக்கு 4ம் வந்திருக்கு. கிரவுண்ட் டியூட்டியில் வந்து ஏஎல்எல்ல வந்து 3, இதில் ஒரு 3, உமனுக்கு 3, இதுலேயும் 9, 3. மென்னுக்கு 100 வேகன்சி, இதில் 38, 23, 23. கிரவுண்ட் டியூட்டியில் வந்து என்னது வெப்பன் சிஸ்டமில், அதில் வந்து பிரான்ச் 21ல் அட்மின் 48. இதில் ஃபுல்லாக இருக்குது வெப்பன் சிஸ்டம். இதில் பிரான்ச் இங்கே 21, இங்கே 25 இருக்குது. ஃப்ளையிங்லேயும் 10 seats out of CDSE vacancies for PC and 10 seats out of AFCAT vacancies for SSC. பெர்மனெண்ட்டில் 10% சீட்ஸும் 10% வந்து இதில் இருக்குது. இதில் அப்படியே போட்டிருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் கமிஷன் பெர்மனெண்ட் வந்து ஃபுல்லாக இருக்கலாம். ஜாயின் ஆஸ் PC ஆஃபீஸர் இன் டெக்னிக்கல் பிரான்ச், கண்டினியூ டு சர்வ் டில் சூப்பரிண்டென்ட். இதில் ஷார்ட் சீரீஸில் வந்து 10+4. பெர்மனெண்ட் கமிஷனாக மாற்றுறதுக்கு சப்போஸ் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் அவைலபிலிட்டி இருந்தால் மாற்றுவாங்க. SSC ஆஃபீஸருக்கு வந்து பென்ஷன் கிடையாது. எலிஜிபிலிட்டி, இப்போ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும். ஏஜ் வந்து ஃப்ளையிங் பிரான்ச் வந்து இந்த இது இருக்கிற AFCAT NCCக்கு வந்து 20 to 24 இயர்ஸ் இருக்கணும். அது டேட்டு பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2027. அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் 2 ஜனவரி 2023. இன்னும் அந்த 1 ஜனவரி 2027 இருக்குல்ல, அதுக்கு அந்த டேட்டு கணக்குப்படி 2 ஜனவரி 2003 இருந்து 1 ஜனவரி 2007 அதுக்குள்ளே பிறந்திருக்கணும். இதில் அப்பர் ஏஜ் வந்து லிமிட் வந்து யாருக்கு கூட்டுறாங்கன்னா 26 இயர்ஸ். என்னன்னா லைசன்ஸ் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வச்சிருக்காங்களா GCA, அவங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து கூட்டுறாங்க. அதனால ஜனவரி 2001 அப்போ பிறந்திருந்தா பிரச்சனை இல்லை. கிரவுண்ட் டியூட்டிக்கு பார்த்தீங்கன்னா 20 to 26 இயர்ஸ் இது உண்டு. இந்த டேட்டு 1 ஜனவரி 27 அந்தபடி பார்க்கணும்னா எப்போ பிறந்திருக்கணும் 2 ஜனவரி 2001 இருந்து 1 ஜனவரி 2007 வரைக்கும் இருக்குது. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இப்போ இந்த இதுக்கு நம்ம வேலைக்கு போகிறோம்னா என்னென்னா நமக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கக்கூடாது. இப்போ சப்போஸ் நம்ம அந்த உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நமக்கு பண்ண எல்லாத்தையும் நம்ம ரீஃபண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இது மேரீடு பண்ணாதவங்க அட்டன் பண்ணுங்கள். இதை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ளையிங் பிரான்ச்சில் வந்து என்னென்னா என்னது மினிமமாக 50% மார்க் எடுத்துருங்க. என்னென்னா இதில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸு என்ன 10+2 இதில் அந்த 12th மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் எடுத்துருக்கணும். கிராஜுவேஷனில் வந்து மினிமம் 3 இயர்ஸ் டிகிரி, அதில் என்னென்னா 60% எடுத்துருக்கணும். ஆர் பிஇ பிடெக்கில் வந்து என்னது 4 இயர்ஸ் கோர்ஸில் வந்து ஒரு மினிமம் 60% ஆர் ஈக்குவலண்ட் எடுத்துருக்கணும். இல்லைனா கிளியர் செக்ஷன் A/B எக்ஸாமினேஷன் ஆஃப் அசோசியேட் மெம்பர்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஆஃப் இன்ஜினியர் இருக்குல்ல, ஆர் ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, அதில் வந்து 60% மார்க் எடுத்துருக்கணும். கிரவுண்ட் டியூட்டிக்கும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏரோநாட்டிக் இன்ஜினியருக்கு வந்து இந்த 50% ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் +2 10+2. அடுத்து MSc எலக்ட்ரானிக்ஸில் வந்து மினிமம் 50% மார்க் இருக்கணும். BSc ஃபிசிக்ஸ் 60% ஆர் மினிமம் 4 இயர்ஸ் டிகிரி இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இதுலேயும் அதே செக்ஷன் AB எக்ஸாமினேஷன் ஏரோநாட்டிக்கல் இருக்குது. இதில் கீழே அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள எக்ஸ்ட்ரா இதுக்குள்ளே எல்லா கோர்ஸும் போட்டிருப்பாங்க. இதுலேயும் மினிமம் 60% எடுத்துருக்கணும். அப்படியே கீழே போயிருங்க. ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங்கில் வந்து அதில் மினிமம் 50% மார்க் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். மோஸ்ட்டாக ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதில் கன்ஃபார்மாக தேவை படிச்சிருக்கணும் 10+2 லெவலில். அடுத்து மினிமம் 4 இயர் டிகிரி கிராஜுவேஷன். அடுத்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி ANB எக்ஸாமினேஷன் அது எல்லாம் இதில் இருக்குது. இதுலேயும் உள்ள இருக்குது. கிரவுண்ட் டியூட்டிக்கு வெப்பன் சிஸ்டம் பிரான்ச்சுக்கு என்னென்னா மினிமம் 50% மார்க் இன் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். இதில் வந்து 50% 10+2 லெவலு.
கிராஜுவேஷன் வந்து 3 இயர்ஸ் ஆர் என்னன்னா பிஇ, பிடெக், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் லாஜிஸ்டிக்ஸ் 10+2 கிராஜுவேட் டிகிரி செக்ஷன் ஏ அண்ட் பி அசோசியேட் மெம்பர்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ட் டெக்னாலஜி இதில் வந்து 60% மார்க் எடுத்துருக்கணும். அக்கௌண்ட் பிரான்ச்சில் வந்து பிகாம் டிகிரி மேண்டேட்டரியாக இருக்கும். தென் மீட்டராலஜிக்கு அந்த கோர்ஸ் பார்க்குறது. இதில் என்னன்னா 2 சீட்ஸ் வந்து லா குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து என்னது லீகல் டியூட்டிஸ் வந்து பார்க்கறதுக்காக லா குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது 2 சீட்ஸ் அவைல் பண்ணியிருக்காங்க. தென் பிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்னன்னா நம்ம அவங்களோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஹைட்டு, வெயிட்டு, அடுத்து உள்ள பாடி எல்லாம் வச்சிருப்பாங்க. பார்க்கலாம். அவுட் டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னன்னா இதில் மொத்தமாக போட்டிருப்பாங்க. இந்த வெப்சைட்டுக்கு போய் பார்க்கணும். வெரி ஈஸியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது ஃபுல் நேம் நம்ம வந்து 10th மார்க் ஷீட்டில் இருக்க இதை கொடுக்குற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் நம்ம 10 டிஜிட் நம்பரு, இமெயில் ஐடி மொபைல் நம்பரு கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதில் தான் நமக்கு எல்லா அப்டேட்டும் வரும். அதில் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணக்கிறது ஓடிபி வந்து நம்ம உள்ளே போகிறோம். அடுத்து சைன்இன் பண்ணிவிட்டு அதுக்கு நமக்கு அதில் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் இருக்கும். யூசர் ஐடி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் பாஸ்வேர்டு நம்ம ஜெனரேட் பண்ணிக்கணும். தென் பர்சனல் டீட்டெயில்ஸ்லேருந்து எக்ஸாம் கேட்டகரி எந்த இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அது போட்டுட்டு அடுத்து நம்மளோட நேமு நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, வேறு கேண்டிடேட்ஸ் ஃபாதர் நேமு, மதர் நேம், இமெயில் அட்ரஸ், வேறு செகண்டரி இமெயில் ஐடி இருந்தால் கொடுக்கலாம், நேஷனாலிட்டி, மொபைல் நம்பர். இதில் முக்கியமாக அந்த ஐடி ப்ரூஃப் ஆதார், பேன் கார்டு அந்த மாதிரி முக்கியமான ஐடி. இப்படியே ஃபுல்லாக எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக இப்போ ஏர்விங் சர்டிஃபிகேட் சி இருந்துச்சுன்னா என்சிசி யூஸ் பண்ணியிருக்கிறதுல வந்து அந்த அல்பபெட் மூலமாக வச்சு நம்பரை ஜாயின் பண்ணிக்கலாம். கிரேடிங் ஏ, பிஆர்சி அந்த இதில் வந்து தென் நம்ம டேட் ஆஃப் பர்த்து உள்ள எல்லா டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், நம்ம அட்ரஸ்ஸு, வேறு குவாலிஃபிகேஷன் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம், நம்ம இதில் 10+2+ கிராஜுவேஷன் எந்த மாதிரி இதில் உள்ள நம்ம அப்போலாம் மேலே பார்த்து அதை உள்ள உங்களுக்கு எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃப் வந்து 100 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். என்ன ரீசன்ட் பாஸ்போர்ட், கலர் ஃபோட்டோகிராஃபு. சிக்னேச்சர் வந்து 80 கேபிலேருந்து 150 கேபி இருக்கணும். ஓன் சிக்னேச்சராக இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட் அந்த இதில் தம்பு இம்ப்ரெஷனும் உண்டு. தம்பு இம்ப்ரெஷன் வந்து 50 கேபிலேருந்து 100 கேபி. லைவ் இமேஜ் கேப்சரிங் இதில் இருக்குது. என்னென்னா நம்ம இப்போ அப்ளை பண்ணும்போது நம்ம ஆர்ஆர்பி அதிலலாம் இப்போ கேட்பாங்க, நம்ம லைவாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. இப்போ சப்போஸ் வெளியில் ஏதாவது கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் அதிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் கன்ஃபார்மாக வாங்கியிருக்கணும். இதோட முக்கியமான எக்ஸாம் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது 31 ஜனவரி 2026 சாட்டர்டே நடக்குது. அதோட ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு 8 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமு. கேட் க்ளோசிங் வந்து 9:30. வெரிஃபிகேஷன் அட்மிட் கார்டு, ஐடி ப்ரூஃப்லாம் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு 8 மணிலேருந்து 9:45 வரைக்கும் டைம் எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கடுத்து கேண்டிடேட் ரீடிங் வந்து 9:45லேருந்து 10 மணி வரைக்கும். அடுத்து இந்த டெஸ்ட் நடக்குது வந்து 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்குது. இதில் சப்ஜெக்ட் என்னெல்லாம் கேட்குறாங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்ஸு, வெர்பல் எபிலிட்டி இன் இங்கிலீஷ், நியூமரிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங், மல்டிபிள் மிலிட்டரி ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. மொத்தம் 2 மணி நேரம், 100 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. 100 கொஸ்டின் 300 மார்க்கு. இப்போ நம்ம ஏதாவது கொஸ்டின் தப்பாக பண்ணோம்னா அதுக்கு 1 மார்க் மைனஸ் ஆகுது. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நார்மலைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய ஷிஃப்ட் நடக்கிறதுனால மார்க் வந்து நார்மலைசேஷன் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் இங்கிலீஷில் என்னெல்லாம் இருக்குன்னா இந்த காம்ப்ரிஹென்ஷன், டிடெக்ட் எரர், அந்த மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஸ்போர்ட்ஸு, நியூமரிக்கல் எபிலிட்டியில் டெசிமல் ஃப்ராக்ஷன், டைம் அண்ட் ஒர்க் அந்த மாதிரி, ரீசனிங்கில் வெர்பல் அண்ட் நான் வெர்பல், ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் டெக்ஸ். இதில் வந்து வெப்சைட்லேயே ப்ராக்டிஸ்க்கு ஏதாவது டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுகளுக்கு நம்ம போகும்போது என்னெல்லாம் கொண்டு போனோம்னா நம்மளை அட்மிட் கார்டோட பிரிண்ட் அவுட் கொண்டு போனோம். அடுத்து ஒரு ஆதார் கார்டு ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். ஃபோட்டோ காப்பி இருக்கக்கூடாது. இன்னொரு ஐடென்டி ப்ரூஃபாக ஏதாவது ஒரு பேன் கார்டு இல்லை பாஸ்போர்ட் ஏதாவது கொண்டு போகணும். தென் பால் பாயிண்ட் பென்னு ஒரு ப்ளூ இல்லைனா பிளாக் ஏதாவது சைன் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். வேறு எந்த டிஜிட்டல் இது ஃபோன், மொபைலு, ஹெட்செட்டு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெல்லாம் இருக்குன்னா இந்த இடத்துல அகர்தலா, ஆக்ரா, சத்ரபதி, துர்காப்பூர் அதே மாதிரி இதில் ஃபுல்லாக இருக்குது. நம்ம அப்ளை பண்ணும்போது அதில் காமிக்கும். டேட்டு செல் யூஸ் பண்ண கூடாது. ஆனால் சம் கேஸ் வந்து என்னென்னா நம்ம
ஹேண்ட் இருக்குல்ல, ஹேண்டில் அந்த சின்ன பார்ட் இருக்குல்ல, அதில வேணா ஏதாவது கொஞ்சம் டாட்டூஸ் வேணா இருக்கலாம். அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் நெறையா உண்டு. இப்போ ட்ரைபல் கம்யூனிட்டீஸா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து டாட்டூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து இன்டர்வியூ டேட்ஸ் இருக்குல்ல, இன்டர்வியூ டேட் வந்து சேஞ்ச் பண்ணா நம்ம ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து மெயில்ல யூஸ் பண்ணிக்கணும். ஆனா, அது வந்து ஒரு ஜென்யூன் ரீசனா இருக்கணும். அப்பனா தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதில ஒரு சான்சஸ் இருக்கு. சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு இது இருக்கு. அது அவங்களோட முடிவு தான் மொத்தமா. இப்போ ட்ரெய்னிங் பார்த்தீங்கன்னா தெரியுமா? டேட் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து ஜனவரி 27ல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இப்போ வந்து 2026 எக்ஸாம்ஸ் நடக்கும். 2027ல வந்து இதுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஓகே. 1 இயர் கேப்ல இருக்கும். அதில என்னலாம் பிசிக்கலா என்னன்னா, ரன்னிங் வந்து அப் டூ 4 கிலோமீட்டர்ஸ் 15 நிமிஷத்துக்குள்ள ஓடணும். ஸ்கிப்பிங் உண்டு. புஷ் அப்ஸ் அண்ட் சிட் அப்ஸ் மினிமம் வந்து 20 ஈச் 20 பண்ணணும். சின் அப்ஸ் வந்து ஒரு 8. ரோப் கிளைம்பிங் வந்து ஒரு 3 டூ 4 மீட்டருக்கு பண்ணணும். ஸ்விம்மிங் ஒரு 25 மீட்டர்ஸ் பண்ணணும். இது எல்லாமே நமக்கு பிராக்டிஸா இருக்கும் ட்ரெய்னிங்ல. பேமெண்ட் அலவன்ஸ் வந்து ஃப்ளையிங் ஆஃபீஸருக்கு வந்து என்னன்னா 56,100ல இருந்து 17,7500 வரைக்கும் இருக்கு. அது என்ன பே லெவல் வந்து லெவல் 10. எம்எஸ்பி வந்து 15,500. நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டைபண்டா வந்து 56,100 வரைக்கும் பெர்மனன்ட்டா நமக்கு கிடைக்குது. அலவன்ஸ் வந்து இதுல வந்து இப்ப பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், ஃப்ளையிங் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்லாம் இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து 1.25 crores வந்து இன்சூரன்ஸ் நமக்கு போட்டு குடுக்காங்க. அப்புறம் என்ன இருக்க வேகன்ஸீஸ வந்து பார்த்துக்கோங்க. நம்ம இதுல இருக்க வேகன்ஸீஸ வந்து இந்த டேட் இந்த வந்து 17 நவம்பர்லேருந்து 14 டிசம்பருக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் அத அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மேலும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா திங்கிங் ஃபார் எக்ஸாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.